இன்றைய தினம் நம்முடைய இறை நம்பிக்கை சார்ந்த முக்கியமான ஒரு விஷயத்தை சஹாபாக்கள் கேள்வியாக கேட்கிறார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதிலில் அதனுடைய விளக்கத்தை பார்க்கிறோம். முதலில் ஹதீஸ் அறிவிப்பை பார்த்து விடலாம். திர்மிதி ஷரீஃபிலே பதிவாகி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேள்வி கேட்கப்படுகிறது. கீல யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அரஐத ருகன் நஸ்தர்கீஹா, நாங்கள் எங்களுக்கு நாங்களே ஓதி பார்த்து கொள்ளுகிறோம். வதவாஅன் நததாவி பிஹ், நாங்கள் மருத்துவம் செய்கிறோம். வதுகாத்தன் நத்தகீஹா, நாங்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து கொள்கிறோம். ஹல் தருத்து மின் கதிரில்லாஹி ஷையா, இதுவெல்லாம் எழுதப்பட்ட விதியை தடுத்து விடுமா? மருத்துவம் பார்ப்பதும் இறைவனுடைய சில வசனங்களை வைத்து ஓதி பார்த்து கொள்ளுவதும் அல்லது சில நோய்களோ முசீபத்துகளோ வராமல் தற்காத்து கொள்ளுவதும் என்றெல்லாம் நாங்கள் செய்து கொள்ளுகிற முன்னேற்பாடுகள் விதியை தடுக்குமா என்று கேட்கிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு ஒரு அழகான பதில் தந்தார்கள். அதுவும் விதிதான் என்றார்கள். அப்படின்னா ஒரு நோய் வரும், அதற்கு நீ ஓதி பார்ப்பாய் என்பது விதி. ஒரு நோய் வரும், அதற்கு இன்ன மருத்துவரிடம் போய் இன்ன மருத்துவம் நீ பார்ப்பாய் என்பது விதி. அதே போலத்தான் நாம் செய்யக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் விதிகளை சார்ந்த செய்திகள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதியை குறித்து பேசியிருக்கிறார்கள். விதியை குறித்து நிறைய கேள்விகள் சஹாபாக்களின் புறத்தில் இருந்து கேட்கப்பட்டிருப்பதால் நாம் வேறு சில கேள்விகளையும் பார்த்து விடுவோம். சஹாபாக்கள் கேட்கிறார்கள் வேற ஒரு கேள்வி. எல்லா சுனனை இப்னு மாஜாவில், அபூதாவுதில் இதிலெல்லாம் பதிவாகி இருக்கிறது. உசாமா இப்னு ஷுரைக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். கேட்கிறார்கள், அவங்களே சொல்றாங்க, அதைத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூலுல்லாஹ்ட்ட வந்தேன். சஹாபாக்கள் எல்லாம் வஅஸ்ஹாபுஹு கஅன்னமா அலா ரூஸிஹிம் தைர், தலை குனிந்தவர்களாக ஆடாமல் அசையாமல் உட்கார்ந்திருந்தார்கள் சஹாபாக்கள். அது எப்படி இருந்ததுன்னா, அவர்கள் தலையிலே ஏதோ பறவை உட்கார்ந்திருப்பதை போல, அதை பிடிப்பதற்கு அவர்கள் தலையை ஆட்டாமல் இருப்பதை போல இருந்தது. ஃபஸல்லம்து சும்ம கஅத்து, சலாம் சொல்லிவிட்டு நானும் போய் உட்கார்ந்து கொண்டேன். ஃபஜா அல் அராபு மின் ஹுனா, இந்த பக்கம் இருந்து அப்போது கிராமவாசிகள் எல்லாம் வந்தார்கள். காட்டரபிகள் என்று நாம் சொல்லுகிற அவர்களெல்லாம் வந்தார்கள். ஃபகாலு யா ரசூலல்லாஹ், வந்தவர்கள் கேட்டார்கள், அல்லாஹுவின் தூதரே, அனததாவி, நாங்கள் மருத்துவம் பார்க்கலாமா, நோய்க்கு மருத்துவம் பார்க்கலாமா என்று கேட்டார்கள். கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ததாவு, மருத்துவம் பாருங்கள். ஃபைன்னல்லாஹ லம் யதஅ தாஅன் இல்லா வலஹு தவா, ஏனென்றால் இறைவன் எந்த நோயையும் அதற்கு மருந்து இருந்துதான் இறக்கி இருக்கிறான். ஒரு நோய் கூட மருந்து இல்லாமல் இல்லை. கைர தாஇம் வாஹிதின், ஒரே ஒரு நோயை தவிர, அந்த நோய்க்கு மாத்திரம் மருந்தில்லை. அல் ஹரம், முதுமை என்கிற நோய்க்கு மருந்தில்லை என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். விதியை குறித்து கேட்கப்பட்ட கேள்விகளில் இந்த கேள்வியும் அடங்கும். அடுத்து பிரபலமான கேள்வி, நாமெல்லாம் பல தடவை கேள்விப்பட்டிருப்போம். விதியை குறித்து சஹாபாக்கள் கேட்ட கேள்விகளில் இன்னொரு கேள்வி. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், திருமதியிலே பதிவாகி இருக்கிறது. கேள்வியை கொஞ்சம் கவனமா கேளுங்க. இன்ன ரஜுலன் சஅல நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து கேட்கிறார், அகிலுஹா வ அதவக்கல் உத்லிகுஹா வ அதவக்கல், நான் எனது குதிரையை கட்டி போட்டுவிட்டு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கட்டுமா, இறைவன் பாதுகாப்பான் என்று, அல்லது குதிரையை கட்டி போடாமல் அவுத்து விட்டுட்டு அல்லாஹ் பாதுகாத்து கொள்வான் என்று இருக்கட்டுமா, என்ன செய்யட்டும்? இறை நம்பிக்கை என்பது கட்டி போட்டுட்டு பாதுகாப்பு தேடுறதா, நம்பிக்கை வைக்கிறதா, அல்லது அவுத்து விட்டுட்டு நம்பிக்கை வைக்கிறதா?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், அகில்ஹா வ தவக்கல். முதல்ல குதிரையை கட்டி போடு, அதுக்கப்புறம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வை என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது எல்லாமே விதியோடு தொடர்புடைய ஹதீஸுகள், கேள்வி பதில்கள் என்பதால் முதலில் இதை முன்வைத்து விடுகிறோம். இப்ப விதியை பற்றி நாம் யோசிக்கிறோம். நாம் அல்லாஹுவை குறித்து நம்ப வேண்டிய 7 நம்பிக்கை இருக்கிறது அல்லவா, பிரபலமான நம்பிக்கை. நீங்கள் பல முறை அறிந்திருப்பீர்கள். அல்லாஹுவை நம்புதல், மலக்குகளை நம்புதல், வேதங்களை நம்புதல், ரசூல்மார்களை நம்புதல், இறுதி தீர்ப்பு நாளை நம்புதல், நன்மை தீமை என்கிற அனைத்து விதிகளும் அல்லாஹுவிடமிருந்தே வருகிறது என்று நம்புதல். 7வது வல் பஅஸி பஅதல் மௌத், மரணத்திற்கு பின்னாலே எழுப்பப்படுவோம் என்று நம்புதல். இந்த 7 நம்பிக்கையில முக்கியமான நம்பிக்கை பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹ், நன்மை தீமை எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்விடமிருந்து மாத்திரமே நடக்கிறது என்று நம்பிக்கை. சில நேரம் அதை புரிந்து கொள்ளுகிற ஆற்றல் நமக்கு இல்லாமல் இருக்கலாம். இறைவனுடைய விதி ஒன்று இருக்கும், அவன் ஒன்றை நமக்கு எழுதியிருப்பான், அது நடக்கும். நாம் அதை நல்லதல்லன்னு நினைப்போம், ஆனால் அதுதான் நல்லதாக இருக்கும். நாம் சிலவற்றை தீமை என்று நினைப்போம், ஆனால் அது தீமை அல்ல, நல்லதாக இருக்கும். குர்ஆனிலே ஒரு வசனம் வருகிறது, அஸா அன் தக்ரஹு ஷையன், ஒரு விஷயத்தை நீங்கள் வெறுக்கலாம், வஹுவ கைருல் லக்கும், அது உங்களுக்கு சிறந்தது. வ அஸா அன் துஹிப்பு ஷையன், நீங்கள் சில விஷயத்தை விரும்பலாம், வஹுவ ஷர்ருல் லக்கும், அது உங்களுக்கு தீங்கானதாக இருக்கும். அப்போ இந்த திருக்குர்ஆனுடைய வசனம் அதுதான் சொல்லுகிறது. இறைவனின் விதி இருக்கிறது அல்லவா, நமக்கு எது நல்லது என்று அவனுக்கு தெரியும். அவன் முடிவு செய்து ஒரு விதியை எழுதுகிறான். அதை புரிந்து கொள்ளுகிற ஆற்றல் இல்லாத நாம், ஆண்டவன் இப்படி எழுதிட்டானே, இதுக்கு மாத்தமா எழுதியிருக்கலாமல்ல, இப்படி இருக்கலாமல்ல, அவன் அப்படி இருக்கான்ல, இவன் இப்படி இருக்கான்ல என்று புலம்புகிறான் மனிதன். விதியின் விஷயத்தில் இறைவனுடைய விதியை முதல்ல பொருந்திக்கிறவன் தான் முஸ்லிம். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஒரு ஹதீஸ், ذاق طعم الإيمان, ஈமானுடைய சுவையை அவன் சுவைத்து விட்டான் அப்படின்னு சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரு? மன் ரதிய பில்லாஹி ரப்பன், அல்லாஹுவை ரப் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். வபில் இஸ்லாமி தீனன், இஸ்லாமை மார்க்கம் என்று ஏற்க வேண்டும், தன்னுடைய மார்க்கம் பண்பற்றுகிற வழியாக. வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யம் வ ரசூலா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நபியாக தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுல முதல் செய்தி என்ன தெரியுமா? மன் ரதிய பில்லாஹி ரப்பன், அல்லாஹுதான் என்னுடைய ரப்பு என்று ஏற்றுக்கொள்ளுதல். அப்படின்னா அவன் எழுதியதை, அவன் நமக்கு அனுப்புவதை, அவன் நமக்கு எதை பொருந்தி இருக்கிறானோ அதை அப்படியே பொருந்தி கொள்ளுவதுதான் ஒரு முஸ்லிமினுடைய அழகு. நாம நினைக்கிறதையெல்லாம் அவன் விதியா எழுதிட்டான்னா அப்புறம் அவனுக்கு அவன் ரப்பாகவும் நாம அப்தாகவும் இருக்க முடியாதே. நமக்கு சில நேரம் புரியாது, நமக்கு எது நல்லதுங்கிறது அவனுக்கு தான் தெரியும், அவன் எழுதுவான். சில பேர் சொல்லுகிறார்கள், என்னதான் விதியெல்லாம் இருந்தாலும் விதியை மதியால் வெல்லலாம் என்பார்கள். அதெல்லாம் வெல்ல முடியாது. மதி உலகத்திலே தோற்று போகும், விதிதான் வெல்லும். எப்போதுமே உலகத்தில் மனிதர்கள் விரும்புவது நடப்பதில்லை, அல்லாஹ் விரும்புவது நடக்கிறது. இந்த விதியை குறித்து யோசிக்கிற போது எல்லாம் வல்ல அல்லாஹுவின் விதியை குறித்து அற்புதமாக சிந்திக்க வைக்கிற ஒரு வாசகம் அறிவின் தலைவாயில் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்ன வாசகம். அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க தெரியுமா? அரஃப்துல்லாஹ பிஃபஸ்ஹில் அஸாயிம், என் முடிவுகள் உடையும் போது நான் அல்லாஹுவை அறிந்து கொண்டேன். எப்போ? அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவன் பவர்ஃபுல்லாக இருக்கிறான், அவன் சொன்னதுதான் சட்டம், அவன் வைத்ததுதான் நீதி, அவன் எழுதியதுதான் விதி. இது எப்ப எனக்கு தெரியுது தெரியுமா? நான் செய்கிற முடிவு உடையும் போது தெரிகிறது. என் முடிவுகள் உடைபடும் போது நான் அல்லாஹுவை அறிகிறேன். இவர் பாட்டில் நாளைக்கு இங்கே போகணும், அங்கே வரணும், இங்கே சாப்பிடணும், அங்கே தங்கணும்னு ஒரு பெரிய ப்ரோக்ராம் சார்ட் முதல் நாள் நைட்டே போடுவார். காலையில் எந்திரிக்கிறப்ப குளிர் காய்ச்சலோடு எந்திரிப்பார். மறுநாள் நீ போட்டு வச்ச முடிவு எல்லாம் க்ளோஸ். சும்மா ஒரு சாம்பிளுக்காக, உதாரணத்துக்காக சொல்கிறோம். நாம் எடுக்கிற முடிவு படி உலகம் நடக்காது, உலகம் இயங்காது, நம்முடைய வாழ்க்கையும் செல்லாது. அவன் எடுக்கிற முடிவின்படி தான் நடக்கும். சொர்க்கத்திலேயே இருக்கலாம், வெளியே வர வேணான்னு ஆதம் நினைச்சார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம். நடந்ததா?
அல்லாஹ் நினைத்தது நடக்கிறது. வெளியே வருகிறார். கப்பலுக்குள்ளே தங்களுடைய மகனும் காப்பாற்றப்பட வேண்டும் என்பது நூஹுடைய விருப்பம். நடக்குமா? அவன் வெளியிலே என்பது அல்லாஹ்வுடைய முடிவு. கத்தி அறுக்க வேண்டும் என்கிறார் இப்ராஹிம், அறுக்கவில்லை என்பது அல்லாஹ்வுடைய முடிவு. நம் விருப்பப்படி அமைவதல்ல வாழ்க்கை, அவன் எழுதியது மட்டும் நடப்பதுதான் வாழ்க்கை. குர்ஆனிலே பல இடங்களில் சொல்லுகிறான், வல்லாஹு காலிபுன் அலா அம்ரி, இறைவன் தன் விஷயத்தில் மிகைத்தவன், அவன் தான் ஜெயிப்பான். ஒரு ப்ரோக்ராம் நீங்க போட்டு பாருங்களேன், ஒரு வருஷத்துக்கு இப்படி 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 எல்லாம் நடக்க வேண்டும், எல்லாமே தலைகீழ நடக்கும். அல்லாஹ் எதை நினைக்கிறானோ, எதை எழுதுகிறானோ, எதை விதிக்கிறானோ அதுதான் நடக்க முடியும். உலகத்தில் மனிதர்கள் என்னென்னவெல்லாம் நினைத்தார்கள், நடந்ததா? ஒரே ஒரு ஆண் குழந்தை வந்து ஆட்சிக்கு உலை வைத்து விடும் என்று கனவு கண்ட ஃபிரௌன் என்ன செய்தான் தெரியுமா? நாட்டில் உள்ள எல்லா பிறக்கிற ஆண் மக்களையும் கொன்றான். நடந்ததா? யாருக்காக கொன்றான்? நாட்டு மக்களை பூரா. ஒரு குழந்தையை பிறக்க விடாமல் தடுக்க, ஒரு குழந்தை வளர விடாமல் தடுக்க நாட்டில் உள்ள குழந்தை பூரா கொன்னாச்சு. ஆனா எந்த குழந்தை பிறக்கணுமோ அது பிறந்து ஃபிரௌன் வீட்டில் அது வளருது. இன்னும் ரொம்ப நகைச்சுவை என்னன்னா, அந்த குழந்தைக்கு அவன் செலவழிச்சு வளர்க்கிறான். இறைவன் தான் மிகைக்கிறான், மனிதர்கள் மிகைப்பதில்லை என்பதை புரிவதற்கு குர்ஆனிலே இதுவெல்லாம் இருக்கிறது. ஃபிரௌனுடைய இன்னொரு இது சொன்னா உங்களுக்கு பொருத்தமா இருக்கும், ரொம்ப கரெக்டா புரியும். அவனுக்கு எதிர்ப்பு யாரு நாட்டில்? நிச்சயமா மூசாவோடு இருக்கிற இஸ்ரவேலர்கள். அவங்க எல்லாம் ஊரை விட்டு போறாங்க. சரி போகட்டும், விட்டுற வேண்டியதானே. இவன் பின்னாடி போகக்கூடாதல்ல, இவனுக்கு நல்லதா போச்சல்ல. யாரு எதிர்த்தாங்களோ, யாரு இவனை கடவுள்னு சொல்ல மாட்டேன்றாங்களோ, யாரு இவனை வணங்க மாட்டேங்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஊரை விட்டு போறாங்க. போயிடட்டும், ரொம்ப நீட்டா நிம்மதியா நாம மட்டும் இருந்துடலாம், நம்மளை வணங்குறவங்க மட்டும்தான் வீட்டில் இருப்பாங்கன்ட்டு பேசாம அரண்மனையில் உட்காரணுமல்ல. இல்லை, போற ஊரை விட்டு ஓடி போறதுக்காக போயிட்டு இருக்கிறவங்கள பின்னாடியே துரத்திக்கிட்டு போறான். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அவனை போக வைக்கிறான் ரப்புல் ஆலமீன். குர்ஆன்ல என்ன அழகான வாசகம் வருகிறது தெரியுமா? ஃபஅக்ரஜ்னாஹும், நாம் இவர்களை வெளியே கொண்டு வந்தோம். அவன் போகல. ஊரை விட்டு போறவங்களை துரத்திட்டு நீ போடா, போ, உன்னை கடல்ல மூழ்கடிக்க வேண்டிய வேலை இருக்கு, வெளியிலே கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறான் ரப்பு. ஃபிரௌன் போனான்னு குர்ஆன்ல வரல, நாம் வெளியே கொண்டு வந்தோம். மின் ஜன்னாத்தின் வ உயூனின் வ குனூஸின் வ மகாமின் கரீமின் வ நஅமத்தின் கானூ ஃபீஹா ஃபாகிஹீன். தோட்டங்கள், ஊற்றுக்கள், ஆறுகள், பூங்காக்கள், புதையல்கள், சங்கை மிக்க அவர்கள் அனுபவித்த இன்பங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர்களை நாம் கூட்டி போய் கடலிலே மூழ்கடித்தோம். சொல்லிக் கொண்டிருந்த விஷயம் என்னன்னா, நாம் நினைப்பதும் நாம் திட்டமிடுவதும் மனிதர்களினுடைய திட்டங்கள் எல்லாம் உலகத்திலே நடப்பதில்லை. நடப்பது அல்லாஹ் என்ன நாடுகிறானோ அதுதான். அப்போ உங்களுக்கு சந்தேகம் வரலாம், எல்லாமே அவன்தான் விதி அப்படின்னு சொன்னா அப்போ என்ன பண்றது? நம்மள்ட்ட ஒண்ணுமே இல்லையே, ஆண்டவன் தப்பா எழுதிருவானா, நமக்கு வந்து இதா பாதகமா எழுதிருவானா? விதியை குறித்து யோசிக்கிற போது 3 விஷயம், முக்கியமான விஷயம். நாம் அந்த 3 விஷயத்தை சொல்லி இந்த உரையை நிறைவு செய்யலாம். பாருங்க, முதல் விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, அல்லாஹ் யாருக்கும் அநீதம் செய்ய மாட்டான். நம்ம நிறைய பேர் ஆண்டவன் இப்படி பண்ணிட்டானே அப்படி பண்ணிட்டானேன்னு அவன் எழுதின விதியில புலம்புறது என்னன்னா, இந்த நம்பிக்கை உறுதியா இல்லாதனால. அல்லாஹ் யாருக்கும் அநீதம் செய்வதில்லை. சொல்ல போனா ஹர்ரமதுல்ம அலா நஃப்ஸி, தனக்குத்தானே அநீதம் செய்வதை ஹராமாக்கி கொண்டான் ரப்பு. ஒருத்தருக்கும் அவன் அநியாயம் செய்ய மாட்டான். இது ஃபர்ஸ்ட் மேட்டர். ரெண்டாவது, நம்ம பெத்த தாயை விட நம் மீது அல்லாஹ் கிருபை உள்ளவன். நீங்க விதியை எழுதுறப்ப இதை நம்பணும், விதியை அவன் உண்டாக்கி வச்சிருக்காங்கிறப்ப இதை நம்பணும். நம் மீது கெட்ட விதியை வேணும்ட்டே, பலா முசீபத்தை வேணும்ட்டே எழுதுறவன் அல்ல. காரணம், நம்மை பெற்ற தாயை விட 1000 மடங்கு அவன் கிருபையாளன். மூணாவது செய்தி, ஒரு அல்லாஹு தாலா எழுதிய விதியை
எந்த தப்பான செயலுக்கும் நாம காரணமா காட்டக்கூடாது. இந்த 3 விஷயம் முக்கியமானது. திருட வேண்டியது, கொலை செய்ய வேண்டியது, வட்டி வாங்க வேண்டியது கேட்டா ஆண்டவன் எனக்கு எழுதிட்டான் நிறைய பேர் சொல்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சாராயம் குடிச்ச ஒருத்தனை கூப்பிட்டு கசி அடிச்சிட்டு இருக்கிறப்ப ஏன்டா குடிச்சேன்னு கேட்டாங்க. அது என்ன பண்றது, நான் குடிக்கணும்னு ஆண்டவன் எழுதிட்டான்னா 2 தடவை கசி அடி கொடுங்கன்னாங்க. ஒன்று தண்டனைக்கு, இன்னொன்று தான் செய்யும் தப்புக்கு இறைவனின் தவற விதியை காரணமாக காட்டியதற்காக. விதி நடக்கும், ஆனால் நடக்கிற நாம் செய்கிற தவற்றுக்கு விதியை காரணமாக காட்டக்கூடாது என்பதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம். இறைவன் எழுதிய விதி சரியான பாதையில் தான் பயணிக்கிறது, நாம் அதை தப்பாக புரிந்து கொள்ளுகிறோம். நமக்கு அது விளங்க தெரியல. வேடிக்கையாக மார்க்கறிஞர்கள் ஒரு செய்தி சொல்லுவது உண்டு. கப்பல் போயிட்டு இருந்துதான், ஜித்தாவுக்கு ஒரு கப்பல் ஹஜ்ஜுக்கு போயிட்டு இருக்கு. அதுல தங்க காசு வச்சுட்டு ஒருத்தர் உட்காந்துருக்கிறார். அவரோட தங்க காசு தங்க பைய கப்பல்ல எப்படியோ ஏறிட்ட ஒரு குரங்கு பிடிங்கிட்டு போயிடுச்சு. போய் கப்பல்ல டாப் ஸ்லிப்ல அங்க உட்காந்துக்குச்சு. அந்த பக்கம் தண்ணி, அங்க உட்காந்து பைய பிரிச்சு பாக்குது தங்க காசை. இவர் இங்க அலறார், என் காசு போச்சே, தங்க காசு பூரா தூக்கிட்டு போச்சு, கப்பலை பூரா கூட்டிட்டார் எல்லாத்தையும். அங்க பாருங்க இந்த குரங்கு தூக்கிட்டு போச்சு. யாருக்கும் போய் குரங்கு பிடிக்கிறது தைரியம் இல்லை. அது என்ன பண்ணுச்சு தெரியுமா, ஒரு காசை தண்ணியில போட்டுச்சு, ஒரு காசை இவர் மடியில போட்டுச்சு. ஒரு காசு தண்ணியில, ஒரு காசு மடியில, இப்படி போட்டுட்டு இருக்குது. தண்ணியில போற காசுகளுக்காக இவர் கடந்து அல்லாடுறார். அப்ப அங்க உள்ள பெரியவர் ஒருத்தர் கேட்டாரு, என்ன கேட்டார் தெரியுமா, என்ன வியாபாரம் பண்றீங்க என்ன? இவர் சொன்னாரு, பால் வியாபாரம் பண்றேன். அப்ப அவர் பெரியவர் கேட்டாரு, பால்ல தண்ணி கலப்பீங்களோ அப்படின்னு கேட்டார். இவர் சொன்ன, ஆமாமா பால்ல தண்ணி கலக்காம எப்படி பால் வியாபாரம் அப்படின்னார். பெரியவர் கேட்டாரு, எவ்வளோ கலப்பினார்? பாதி தண்ணி பாதி பால். இப்போ சொன்னாரு, தண்ணி கலந்து இல்லை, தண்ணியில சம்பாரிச்சது தண்ணியோட போயிடுச்சு, குரங்கு போட்டுருச்சு. பால் காசு உன் மடியில் விழுகுது, நீ அதை எடுத்துக்கோ. அல்லாஹ் எல்லாம் கரெக்டாக தான் பண்றான், உனக்கு அதை புரிய தெரியல அப்படின்னு விளக்குனார். என்ன தெரியுமா, நமக்கு முன்னாலே நடக்கிற பல்வேறு நிகழ்வுகளை நாம் அநியாயம் நினைக்கிறோம். இப்ப இந்த வியாபாரி என்ன நினைப்பாரு, என் கையில உள்ள தங்க காசை புடுங்கி தண்ணியில போடுதே குரங்கு, இது அநியாயம் இல்லையா அப்படின்னு தானே அவர் நினைப்பாரு. இல்ல, நம்முடைய பல்வேறு விதமான செயல்பாடுகளை வைத்து நமக்கு நன்மை எது தீமை எது என்று தெரிந்த இறைவன் அவனாக விதியை எழுதி வைத்திருக்கிறான். எனவே விதியை நம்புகிற போது மன கஷ்டத்தோட நம்ப வேணாம். இந்த 2 விஷயத்தை உறுதியா நான் சொன்னதை முடிவு பண்ணிருங்க. ஒண்ணு, அவன் அநியாயம் செய்ய மாட்டான். இன்னொன்னு, தாயை விட நம் மீது கிருபை உள்ளவன். இந்த அம்சங்களை வைத்து கொண்டு அணுகினால் இறைவனுடைய விதியை புரிய முடியும். எல்லாம் வல்ல இறைவனுடைய விதிகளை பொருந்தி வாழக்கூடிய உண்மை முஃமினுடைய இறை உள்ளத்தை, அந்த பக்குவத்தை இறைவன் நமக்கு தருவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.